திருப்பாவை பாடல் 2. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கே செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலில் பையத்துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கைகாட்டி உயுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். திருமால் கண்ணனாக அவதரித்த ஆயர்பாடியில் வாழும் சிறுமிகளே, நாம் இவ்வுலகில் இருந்து விடுபட்டு அந்த பரந்தாமனின் திருவடிகளை அடைவதற்காக நாம் செய்த பாவையை வணங்கி விரதம் இருக்கும் வழிமுறைகளை கேளுங்கள். நெய் உண்ணக்கூடாது, பால் குடிக்கக்கூடாது, அதிகாலையே நீராடி விட வேண்டும், கண்ணில் மை தீட்டக்கூடாது, கூந்தலில் மலர் சூடக்கூடாது, மார்கழியில் பூக்கும் மலர்கள் அனைத்தும் மாலவனுக்கே சொந்தம், தீய செயல்களை மனதாலும் நினைக்கக்கூடாது, தீய சொற்களை சொல்வது கூட பாவம் என்பதால் பிறரை பற்றி கோல் சொல்லக்கூடாது, இல்லாதவர்களுக்கும் துறவிகளுக்கும் ஞானிகளுக்கும் அவர்கள் போதும் என்று சொல்லும் அளவு தர்மம் செய்ய வேண்டும். விளக்கம்: ஒரு செயலில் வெற்றி பெற கட்டுப்பாடு மிகவும் அவசியம். வாயை கட்டி போட்டால் மனம் கட்டுப்படும், மனம் கட்டுப்பட்டால் கடவுள் கண்ணுக்கு தெரிவான். அதனால்தான் பாவை நோன்பின் போது நெய், பால் முதலியவற்றை தவிர்த்து உடலை காப்பதுடன் தீய சொற்கள், தீய செயல்களை தவிர்த்து மனதை சுத்தமாக்குவதையும் கடமையாக்குகிறாள் ஆண்டாள். எல்லா செல்வங்களையும் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டிருப்பதால் வையம் என்ற சொல் பூமியை குறிக்கிறது. எனினும் பூமியின் ஒரு பகுதியில் உள்ள திரு ஆய்ப்பாடியையே உணர்த்துகின்றது. கண்ணன் பிறந்த திருவாய்ப்பாடியில் வாழும் காலத்தில் அவ்விடத்தில் அவனோடு சேர்ந்து வாழும் பெரும்பேறு பெற்றவர்களே, மழைக்காக நாம் செய்யும் நோன்பினை எப்படி செய்ய வேண்டும் என்பதை கூறுகிறேன், கவனத்துடன் கேளுங்கள். அடியார்களுக்கு அருள்வதற்காகவே நாராயணன் பார்க்கடலில் அரவணைவியல் பள்ளி கொண்டு யோக நித்திரை செய்கின்றான். அப்படிப்பட்ட பரமனை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். விடியற்காலையில் நீராட வேண்டும். திரு ஆய்ப்பாடியில் நெய்யும் பாலும் நிறைந்திருந்தாலும் நாம் உண்ணவே கூடாது. மை என்பது மங்களகரமான பொருளாக இருந்தாலும் அதை கண்களில் இட்டு அலங்காரம் செய்து கொள்வதையும் தலையில் மலர்களை வைத்துக் கொள்வதையும் விரத காலம் முடியும் வரை தவிர்க்க வேண்டும். பெரியோர்கள் இப்படிப்பட்ட காலங்களில் எந்தெந்த செயல்களை செய்யாமல் விட்டார்களோ அந்த செயல்களை நாமும் செய்யாதிருக்க வேண்டும். ஒருவர் மேல் ஒருவர் கோல் சொல்வது தீமை பயக்குமாதலால் அத்தகைய தீக்குறளை சொல்லக்கூடாது. யாசகர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் பொன்னும் பொருளும் மாறி வழங்க வேண்டும். உணவு இட வேண்டும், பிச்சை இட வேண்டும், அவ்வாறு கொடுக்கும் இடத்தையும் காட்ட வேண்டும். இவையெல்லாம் நீங்கள் நன்மை பெறும் வழிகள். இவற்றை செய்யும்போது மனமுவந்து செய்ய வேண்டும் என்கிறாள் ஆண்டாள். நல்ல அறிவுரைகளை கேட்டு நடப்பது நமக்கும் நல்லது, பிறருக்கும் நல்லது.